குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குழந்தைகளா? இன்று நாம் தமிழ் 2ஆம் வகுப்பு பக்க எண் 59 இருந்து 64 வரை உள்ளவற்றை பார்க்க போகிறோம். பாடம் 9 ஆத்திச்சூடி. இந்த பாடத்தோட புத்தக பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் பக்கம் 59 எடுத்துக்கங்க. முதலாவதாக இங்கே என் நினைவில், தலைப்பெண்ண என் நினைவில். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க தானே, எங்கே வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சில விலங்குகளோட தன்மையை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி. முதலாவதாக பாருங்கள், புழு. புழு எப்படி வந்தது சொல்கிறாங்க இங்கே. சுருங்கி விரிந்து புழு வந்தது. அதோட தன்மை தானே குழந்தைகளா. புழு சுருங்கி விரிந்து வரும். அடுத்து பாருங்கள், தவளை. தவளை எப்படி வரும்? தத்தி தாவி தவளை வந்தது. அடுத்து குயில். குயில் மிகவும் அழகாக பாடும். கூவி பாடி குயில் வந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்க, யானை. அசைந்து ஆடி யானை வந்தது. யானை அசைந்து தானே ஆடிக்கிட்டே வந்துதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பாம்பு. பாம்பு எப்படி வரும்? வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. அடுத்து ஆமை. ஆமை மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. ஆமை மெதுவாக தான் நடக்கும். சரிங்களா? நகர்ந்து தான் செல்லும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த மாதிரி இப்போ நம்மள்ட்ட கேட்குறாங்க, பதுங்கி பாய்ந்து யார் வரும்? எந்த விலங்கு வரும்? பதுங்கி பாய்ந்து புலி வந்தது. புலி தான் பதுங்கி இருந்து வரும். சரியான நேரத்தில் பாய்ந்துரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தோகை விரித்து எது தோகை விரிக்கும்? மயில் தானே. ஆமாம், மயில் வந்தது. மயில் தான் அழகாக தோகை விரிக்கும். அடுத்து பாருங்க, குதித்து ஓடி எது வரும்? குதிரை தானே. இப்படி அழகாக குதித்து வேகமாக ஓடும் திறன் கொண்டது. சரிங்களா குழந்தைகளா? சரி, அடுத்து எல்லாரும் பக்கம் 60 எடுத்துக்கங்க. இங்கே பாருங்க, எல்லா விலங்குகளும் எவ்வளோ மகிழ்ச்சியாக அருவியில் என்ன பண்ண போகிறாங்க? குளிக்க போகிறாங்க. எல்லாரும் அருகில் உள்ள அருவியில் குளிக்க வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி வீட்டு பாடமாக இதை கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வண்ணம் தீட்டி அனுப்பணும். கீழே பாருங்கள், பலமுறை சொல்லி பழகு. இந்த வார்த்தைகளை பலமுறை சொல்லி பழகணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்லுவோமா எல்லாரும்? முதலாவதாக பாருங்க, வளலை கட்டி நழுவி விழுந்தது. வளலை கட்டின்னு என்ன தெரியுங்களா குழந்தைங்களா? சோப்பு. வளலை கட்டி நழுவி விழுந்தது. அடுத்து பாருங்க, ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். ஆற்றங்கரையில் ஓரத்தில் பாறையெல்லாம் ஈரமா. சரிங்களா? அடுத்து, கிளையின் நிழல் மழையில் விழுந்தது. கிளையின் நிழல் அந்த இலைகளோட நிழல் மழையில் விழுந்துதான். வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின. முயலெல்லாம் வயலில் அழகாக துள்ளி விளையாண்டுச்சான். முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன. முதலையும் தவளையும் என்ன பண்ணுச்சான்? மழையில் நனைந்துதான். குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இது நல்லா வாய் விட்டு சொல்லி பழகணும். சரிங்களா குழந்தைகளா? பாருங்க, வளலை கட்டி நழுவி விழுந்தது. கிளையின் நிழல் மழையில் விழுந்தது. முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன. ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின. குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி. நீங்களும் வாய்விட்டு சொல்லி பழகணும் குழந்தைகளா. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு கதை. மிகவும் பிடித்த பகுதி பாருங்க. படம் பார்த்து கதையை கூறுக. படம் பார்த்து கதையை கூற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முதலாவதாக பாருங்க, இது என்னது? ஒரு அணில். அணில் கையில் என்ன இருக்கு? ஒரு விதை இருக்கு. அந்த விதையை அணில் சாப்பிடாம என்ன பண்ணுதுன்னா, பாருங்க அழகா என்ன பண்ணுது, அதை எடுத்துட்டு போய் அதை மண்ணுக்குள்ளே போட்டு மண் அது மேலே மூடி அழகாக வச்சிருது. சரிங்களா? இந்த மாதிரி அதை
சரியான முறையில் வச்சிருது. சிறிது காலம் கழித்து பாருங்கள், மழை பெய்யுது. மழை பெஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த விதை வந்து முளைத்து வருது. இந்த மாதிரியே மழை பெஞ்சோல்ல, மழையெல்லாம் பெஞ்சோல்ல, இந்த செடி அந்த விதை வந்துச்சுல, இந்த அணில் வச்சோட விதை வந்து இங்கே பாருங்கள் செடியாக வந்துடுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாக அப்படியே என்ன ஆயிடுச்சு, வளர ஆரம்பிக்குது அந்த செடி. அடுத்து சிறிது நாள் கழித்து மரம் ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் மரத்துலேருந்து காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காய்கள் பூவெல்லாம் அதோட அடுத்த பருவத்துக்கு போயிடுச்சு. சிறிது நாள் கழித்து பாருங்கள், அந்த அணில் எப்படி இருக்கு, மிகவும் பாதுகாப்பாக இருக்குது. அந்த மரத்துக்குள்ளே தனக்கு ஒரு இருப்பிடத்தை அழகாக உருவாக்கிக்கிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணில் மட்டுமா பயன்படுது, இங்கே பாருங்கள் பல குருவிகள் பறவைகள் வந்து கூடு கட்டி அவங்க குடும்பத்தோடு இங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த சிறிய விதையோட மாற்றம் பாருங்கள், அந்த அணில் செய்தது எவ்வளோ நன்மையில் முடிஞ்சுது. இது மட்டும் இல்லை குழந்தைகளா, இங்கே பாருங்கள் குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த சிறிய மரம் என்ன ஆயிடுச்சு, பெரிதாக வந்துருச்சு. பெரிதாக வந்து அந்த அணில் மட்டும் பயன்படலை. இங்கே பாருங்கள் அணில் இங்கே இருக்குது, அணில் மட்டும் பயன்படலை. நிறைய விலங்குகள் பறவைகள், இங்கே பாருங்கள் கீழே யானை மான், அதில் வந்து காய்கனிகள்லாம் இருக்குல்ல, அந்த பழத்தை சாப்பிடுவதற்காக பல விலங்குகள் பறவைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் கூடு கட்டி வாழ்வதற்காக அதை இருப்பிடமாக கொண்டு பல விலங்குகள் அங்கே வந்து தங்குறாங்க. அணில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீழே பாருங்கள் எவ்வளவு விலங்குகள்லாம் வந்து நிழலாக இருக்குது. அந்த மாதிரி பறவைகள் வருது. இங்கே பாருங்கள் பறவைகள்லாம் வந்து கூடு கட்டுது. இந்த மாதிரி இந்த சின்ன விதையை வந்து இந்த அணில் என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி செயல்பாடு செஞ்சதுனால புத்திசாலித்தனமாக இந்த அணில் பண்ணது இன்றைக்கி அணிலுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமே பயனுள்ளதாக இந்த மரம் உள்ளது. சரிதானே குழந்தைகளா? நம்மளும் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு மரமாவது நடணும். சரிங்களா? எல்லோரும் செய்வீங்க தானே குழந்தைகளா? சரி, இதிலிருந்து என்ன தெரியுது, இந்த அணில் வந்து ஒரு புத்திசாலி அணில். சரிங்களா? சரி குழந்தைகளா, இந்த கதை பிடித்திருந்ததா? இந்த மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்கு பயனுள்ள செயல்பாடுகளை தான் நம்மளும் செய்யணும். அடுத்ததாக பாருங்க, உரிய ஒளியுடன் படித்து பழகுக. உரிய ஒளியுடன் படித்து பழகுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியல குழந்தைகளா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த வள்ளினம் மெல்லினம் இடையினம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மெய்யெழுத்துக்கள்ல இதில் வர சில வார்த்தைகள் தான் இங்கே வந்து அதில் வர நகர லகர வேறுபாடுகளை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஆற்றின் இருபுறமும் கரை. கரைனா ஆற்றுக்கு இருபுறமும் கரை இருக்குல்ல, இந்த ரை வந்து பாருங்கள் இந்த ஆற்றை குறிக்குது. ஆடைகள் இருக்கும் கரையை வந்து இந்த ரா வள்ளினத்துக்குள்ள வர ரா வந்து குறிக்குது. அந்த மாதிரி குழந்தைகளா, உயர்ந்து நிற்பது எது, மழை. மழை வந்து உயர்ந்து நிற்கும். உயிர்களை காப்பது நம்ம உயிர் வாழ மிகவும் தேவையது, வானிலிருந்து பொழிகிற மழை தானே குழந்தைகளா? ஆமாம். நீரில் மலர்வது அள்ளி. சரிங்களா? தண்ணீரை வந்து கையில் இரு கைகளையும் பாருங்கள், இங்கே நீரை எடுப்பது அள்ளி. இரண்டுமே ஒரே மாதிரி ஒளி வர்ற மாதிரி இருக்குது குழந்தைகளா, ஆனால் வேறுபாடு இருக்குது. இந்த லகர வேறுபாடு பாருங்கள் இங்கே. அடுத்தும் பாருங்கள், விளக்கில் கிடைப்பது ஒளி, வெளிச்சம் கிடைக்கும். வெடித்தால் எழுவது ஒளி, சத்தம். சரிங்களா? பட்டாசு வைக்கிறப்ப சத்தம் தானே கேட்குது. ஆமாம். அதே வந்து நம்ம லைட்டு போட்டோம்னா, விளக்கை போட்டால் நம்மளுக்கு என்ன, அந்த ஒளி பார்ப்பதற்கு. இது வந்து கேட்பதற்கு. இந்த இது பார்ப்பதற்கு, இது கேட்பதற்கு. லகர வேறுபாடை அறிந்து கொடும். அடுத்து பாருங்கள், மாட்டிற்கு இருப்பது வாள், மரத்தை அறுப்பது வாள். இந்த வாள்ங்கிறது வந்து மாட்டுக்குரியது, இது வந்து மரத்தை அறுப்பதற்குரிய வாள். அடுத்து சுவற்றில் ஊறுவது பள்ளி. அடுத்து சுவைத்து கற்க பள்ளி. நம்ம படிக்கிற இடையில இருக்கல குழந்தைங்களா, அதுதான் பள்ளி. இது வந்து சுவற்றில் ஊறுவது, இதுக்கு இந்த லகரம் வரும். படிப்பதற்குரிய பள்ளிக்கு இந்த லகரம். இந்த லகர வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம சரியான உச்சரிப்புடன் படித்து பழகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த லகர வேறுபாடுகளை படித்து பழகினால் மட்டும்தான் குழந்தைங்களா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ல ள ழ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ரகர நகர லகர வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இன்றைய வீட்டு பாடம் பக்க எண் 60 எடுத்துக்கங்க. 60, 62, 64 கொடுத்துருக்கேன்.
60ல் இந்த பக்கத்தில் உள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக வண்ணம் தீட்டி அனுப்பணும். அடுத்து பாருங்கள், அகர வரிசையில் எழுதணும் குழந்தைகளா. அகர வரிசைன்னா உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ பாருங்கள் சா, அப்போ சா சா சி சி சு சு சை சோ சோ சவ். அந்த மாதிரி அகர வரிசையில் நம்ம என்ன பண்ணுறோம், சா வரிசையை எழுத போகிறோம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம கீழே இதே மாதிரி எழுதணும். அடுத்து பாருங்கள், இதில் வந்து நீங்கள் அழகாக இதே மாதிரி வரைந்து உங்கள் கைகள் மூலமாக இதே மாதிரி வரைந்து வண்ணம் தீட்டி அனுப்பணும். சரிங்களா குழந்தைகளா? இன்றைய வகுப்பு பிடித்திருந்ததா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.